கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டுவதற்கான நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 3100 கோடி ரூபாயில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டுவதற்கான நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. 3100 கோடி ரூபாயில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் 3100 கோடி ரூபாயில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையில நிதியமைச்சர் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தமிழகத்துல குடிசை வீடுகள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். குறிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் வழிகாட்டுதல் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுல மிக முக்கியமாக வீடுகள் அனைத்தும் 360 சதுர அடி அளவில் சமையலுடன் இருக்க வேண்டும். இதில் 300 சதுர அடி ஆர்சிசி கூரையுடனும் மீதமுள்ள 60 சதுரடிக்கு தீப்பிடிக்காத பொருளில் அமைக்கப்பட்ட கூரையாக பயனாளிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப அமையப்பட வேண்டும். ஓலை அல்லது ஆஸ்பெட்டாஸ் கூரைகள் அமைக்கப்படக்கூடாது. ஒரு வீட்டுக்கான தொகை அனைத்தையும் சேர்த்து 3.50 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான வழிகாட்டு நெறிமுறையா இருக்கு. வீட்டின் சுவர்கள் அனைத்தும் செங்கல், இன்டர்லாக் பிரிக், ஏஏசி பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். மண்ணால் கட்டப்படும் சுவர்கள் கூடாது. செலவை குறைக்கும் தொழில்நுட்பங்கள், விரைவான கட்டுமானம் போன்றவை அனுமதிக்கப்படுகிறது. குடிசையில் வாழ்பவர்கள், கேவிவிடி மறுசார்பு பட்டியலில் உள்ளவர்கள் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் இதில் தேர்வு செய்யப்பட வேண்டும் என பல்வேறு வழிகாட்டு நெறிமுறை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 25 முதல் 50 வீடுகள் நிலுவையில் இருந்தால் அந்த ஊராட்சி இந்த ஆண்டுக்கான கலைஞரின் கனவு இல்ல திட்ட ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படாது. அதே போல் எந்த ஒரு ஊராட்சியிலும் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் ஊரக வீடுகள் திட்டத்தின் கீழ் பழுதுபார்க்க எடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஊராட்சிகளும் இதில் சேர்க்கப்படாது என்றும் அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கீடு தொடர்பான விவரங்கள் வட்டம் மற்றும் கிராம அடிப்படையில தயாரித்து ஊரக வளர்ச்சி இயக்குநருக்கு அனுப்பப்பட வேண்டும் என அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை குறிப்பிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.